ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நமக்கு முக்கியம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து நம்ம ஆத்மா போகும்போது கடவுள்கிட்ட போகணும். அதுதான் மெயின். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் ரொம்ப கடுமையாலாம் யோகம் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் யாருமே செய்கிறது கிடையாது, நம்பக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அதில் உள்ள கடினம் என்னன்னு எனக்கு தெரியும். 12 வருஷம் பிரம்மச்சாரியம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விந்து தாரணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விந்துன்றது ஜீவசக்தி. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஜீவசக்தி இருக்குது. அது ஆண் பெண் நம்ம இணையும் போது குழந்தைகள் கிடைக்குது. அந்த சக்தி விரயமே ஆக்கக்கூடாது. 12 வருஷத்துக்கு நீங்கள் தூங்கும்போது கூட விரயம் ஆகக்கூடாது. விளையாட்டான விஷயம் இல்லை. அப்போ எப்படி யோகிகள் மட்டும் 12 வருஷம் இருக்காங்க? அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று காடுக்கு போகிறது மட்டும் இல்லை, அங்கே உணவுகள் அவங்க கட்டுப்பாடாக இருக்கும். இன்னதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது அதுக்குள்ளே பிராணாயாம பயிற்சி இருக்குது. இந்த பிராணாயாம பயிற்சி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல அந்த ஜீவசக்தி அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த விந்து பையில் நிறைஞ்சிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் வேஸ்ட் ஆகும். அது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிராணாயாம பயிற்சி என்ன செய்யுது, நேராக போய் அனல் மாதிரி உண்டாக்கி பிராணசக்தியாக மாற்றும் பல மடங்கு. அதனால தான் 12 வருஷம் அவங்க அப்படி இருக்கிறது. அது வரையும் ஆகவே ஆகாது அவங்களுக்கு. அவங்க மைண்டும் எல்லாமே யோகத்தில் தான் இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.